ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, யானைகளிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவதில் என்ன நன்மைகள் இருக்குன்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. உணவிற்காக நடந்து கொண்டே இருக்கும் யானைகள் போடக்கூடிய எச்சத்தில் பல விதைகள் முளைத்து மீண்டும் மரமாக்கும் வல்லமையுடன் கூடியதாக இருக்கிறது. 2 நாசி துவாரங்கள் வழியாக சுவாசிக்கக்கூடிய தன்மை யானைகளுக்கு மட்டுமே உண்டு. யானை நம் தலையில் தொட்டு ஆசி வழங்கும் போது நம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காட்டை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு யானைகளுக்கு உண்டு. ஆம், ஒவ்வொரு நாளும் நான் உணவை தேடி பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடிய யானைகள் வழியில் கிடைக்கும் உண்ணத்தக்க மரம், செடி, கொடி, காய், பழங்கள் என அனைத்தையும் உண்கின்றது. யானைகளிடம் பல அதிசயத்தக்க விஷயங்கள் அடங்கியுள்ளது. யானை ஒரே நேரத்தில் 2 நாசி துவாரங்கள் வழியாக சுவாசிக்கக்கூடிய தன்மை யானைகளுக்கு மட்டுமே உண்டு. மனிதர்கள் கூட 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு நாசி துவாரத்திலிருந்து மற்றொரு நாசி துவாரத்திற்கு சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கும். சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது முறைப்படுத்தக்கூடிய ஆன்மீக பயிற்சி சரக்கலை என்று பெயர். இந்த ஆன்மீக சுவாச பயிற்சியை முன்னேற்றக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்றுதான் பிராணாயாமம், வாசியோகம் போன்ற யோகாசன பயிற்சிகளாகும். யோகாசனத்தில் மிகவும் பயிற்சி பெற்றவர்கள், அதிலும் வாசியோகம், பிராணாயாமத்தில் அதிக பயிற்சி எடுத்து குறிப்பிட்ட மேல்நிலையை அடைந்தவர்கள் மட்டுமே ஒரே நேரத்தில் அல்லது எப்போதும் 2 நாசி துவாரங்கள் வழியாகவும் சுவாசிக்கும் ஆற்றலை பெற்று விடுவார்கள். இதற்கு சுழுமுனை வாசி யோகம் என்று பெயர். அப்படிப்பட்ட சுழுமுனை வாசி யோகம் உள்ள யானைகள் அதன் தும்பிக்கையை நம் தலையில் தொட்டு ஆசி வழங்கும் போது நம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்படிப்பட்ட தெய்வீக தன்மை பொருந்திய யானைகளிடம் ஆசி பெறுவதால் நமக்கு தெய்வீக அருள் கிடைக்கும். கடவுளுக்கு இணையாக கருதப்படும் யானைகளுக்கு தினமும் கோயில்களில் கஜபூஜை செய்வதும், திருமஞ்சனம் எடுத்து வந்து வழிபாடும் செய்வதும், ஒரே நேரத்தில் 2 நாசி துவாரங்கள் வழியாகவும் யானை சுவாசிப்பதும், அதை பெறுவதற்கு நீண்ட பயிற்சி எடுப்பது அவசியம் என்றாலும் அதனை யானைகள் இயற்கையாகவே பெற்றுள்ளது கூடுதல் சிறப்பாகும். அதனால் யானைகளிடம் ஆசீர்வாதம் பெறுவதில் மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சுவாமி புறப்பாட்டின் போது கம்பீரமாக யானைகள் நடந்து செல்லும். அவ்வாறு யானைகள் முன்னே செல்வதால் தீய சக்திகள் அனைத்தும் அழிந்துவிடும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.